ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் 50 மாடுகள் 60 மாடுகள் மட்டும்தான் இந்த களத்தில் அவிழ்க்கப்பட்டது. இந்த டோர் வழியாக தான் மாடு உள்ளே வரும். உள்ள ஒரு மாடு வந்த உடனே இந்த பேக் டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது பின்னாடி வரிசையாக மாடு நிற்கும். அப்படியே இங்கேருந்து மாடு அவிழ்த்து விட்டுருவாங்க. ஒரு மாடு போனதுக்கப்புறம் தான் 600 700 மாடுகளின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. வேண்டுதல்களும் அதிகமாகி நினைக்கிற காரியம் இந்த கோயிலில் கைகூடும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளும் ஆகிட்டு இருக்குது. இங்கே வரைக்கும் மாடு லைனாக 1 by 1 நிற்கும். இது மட்டும் இல்லை, இங்கே நிற்கிறத அதிகபட்சம் மிஞ்சி போனால் ஒரு 30 மாடு 40 மாடு தான் இந்த ஏரியாவில் நிற்கலாம். இதை தாண்டி ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஒரு 500 600 மாடு வரிசையாக நிற்கணும். அந்த அளவுக்கு மாடு போகும். வாடிவாசலுக்கு மேலே தான் நம்ம நிற்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாடானது இங்கே சென்டரில் உள்ள வரும், அவிழ்த்து விடுவாங்க. இந்த இடம் தான் வியூ கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஜல்லிக்கட்டை ரசிக்கிறதுக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். முக்கியமாக பார்க்கும்போதே ரொம்ப அந்த ஒரு நாள் இந்த ஊரே ஒரு திருவிழா கோலம் தான் பூண்டிருக்கணும். காரணம் அந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒரு வார்த்தை மட்டும்தான். ஜல்லிக்கட்டுன்றது நமக்கு வெறும் வாய் வார்த்தையாக இருக்கலாம். இங்கே இந்த ஊருக்கு அது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நெகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தை தான் அவங்களுக்கு. இந்த இடத்துல மாடு கரெக்டாக கை 2 பக்கம் கட்டி வச்சிருவாங்க. கட்டி வச்சுட்டு மாட்டின் உரிமையாளர் மேலே ஏறிப்பாங்க. அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த கத்தியை வச்சுட்டு கரெக்டாக அந்த மூக்கணாங் கைன்னு சொல்லக்கூடிய அந்த மாட்டுடைய கயிறை அவிழ்த்து விடுவாங்க. இந்த சைடில் தான் வீரர்கள் ஃபுல்லாக நிற்பாங்க. வெளியில் நல்லா தவ்வுற மாடு அதோட ஹைட் அளவுக்கு தவ்வி போகும். மாட்டின் உரிமையாளர்கள் ஒரு வருடமாக வளர்க்குறாங்க. இந்த இடத்துல கொண்டு வந்து மாட்டை அவிழ்க்கணும். அதான் அவங்களுடைய கனவு. அந்த இடம் தான் இந்த இடம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா வன்னின்விடுதி கிராமத்தில் தான் இருக்கோம். அதாவது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஜல்லிக்கட்டு களம் தான் இந்த களம். இந்த களம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியாக பெருமாள் கோவில் சித்தி விநாயகர் அந்த கோயிலுக்கு அருகாமையில் அந்த கோயிலின் சார்பாகத்தான் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டு வருகிறது வருடந்தோறும். இந்த வருடம் 65வது ஜல்லிக்கட்டு திருவிழா இங்கே நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பின்னாடி பார்க்குற இந்த வாடி தமிழ்நாட்டிலே முதல் முறையாக மேடை அமைத்து வடிவமைக்கப்பட்ட ஒரு வாடிவாசல் தான் இந்த வாடிவாசல். தமிழகத்திலே இதுதான் முதல் அப்படி வடிவமைக்கப்பட்ட ஒரு வாடிவாசல். அந்த சிறப்புக்குரியது. இந்த வாடிவாசல் யாருடைய தலைமையில் கட்டியிருக்காங்கன்னா அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த வாடிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய உபயம் தான் மேலே கூட அவருடைய பெயர் போட்டிருக்கு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த வாடிவாசலானது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மேலும் ஒரு சிறப்பு சேர்த்து தருகிறது. இந்த 65ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு திருவிழாவில் யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு கூட கூட்டம் வரலாம். இந்த வாடிவாசலுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் 50 மாடுகள் 60 மாடுகள் மட்டும்தான் இந்த களத்தில் அவிழ்க்கப்பட்டது. அப்புறம் இந்த கோயிலுடைய சிறப்பு இவங்க வேண்டிக்கிட்டு நேர்த்தி கடன் வச்சுக்கிட்டு அப்படியே 50 100ன்னு இன்னைக்கு 600 700ன்னு மாடுகளின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. வேண்டுதல்களும் அதிகமாகி நினைக்கிற காரியம் இந்த கோயிலில் கைகூடும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளும் ஆகிட்டு இருக்குது. இந்த களம் வாடிவாசலானது வன்னியின் விடுதி ஒரு சிறப்பு மிக்க ஒரு களமாக தான் இருக்குது. இந்த வாடிவாசலை பற்றி உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க.
நம்ம நிற்கிற இந்த வாடிவாசல் இடம் பார்த்தீங்கன்னா மாடு இந்த பேக் டோர் வழியாக தான் உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு இந்த இடத்துல மாடு கரெக்டாக கை 2 பக்கம் கட்டி வச்சுருவாங்க. கட்டி வச்சுட்டு மாட்டின் உரிமையாளர் மேலே ஏறிப்பாங்க. அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த கத்தியை வச்சுட்டு கரெக்டாக அந்த மூக்கணாங் கைன்னு சொல்லக்கூடிய அந்த மாட்டுடைய கயிறை வந்து அவிழ்த்து விடுவாங்க. இங்கேருந்து மாடு இங்கேருந்து தான் வெளியே வரும். இந்த 2 மரங்கள் இருக்குல்ல, இந்த மரங்கள் 2 பக்கம் மரங்கள் வச்சுருவாங்க. இந்த சைடில் தான் வீரர்கள் ஃபுல்லாக நிற்பாங்க வெளியில். மாடு இங்கேருந்தால் அது என்ட்ரியை கொடுக்கும். சில மாடு சுத்தமானா இங்கே நின்று சுற்றும். நல்லா தவிர மாடு அதோட ஹைட் அளவுக்கு தவி போகும். எல்லாமே இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும். இந்த இடத்துக்கு கொண்டு வரத்தான் மாட்டின் உரிமையாளர்கள் 1 வருடமாக வளர்க்குறாங்க. இந்த இடத்துல கொண்டு வந்து மாட்டை அவிழ்க்கணும், அதான் அவங்களுடைய கனவு. அந்த இடம் தான் இந்த இடம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பேக் டோரு. இங்கே இருந்தால் மாடை கொண்டுட்டு வரணும். உள்ள இந்த சைடில் தான் மாடை கொண்டு வரணும். இந்த டோர் வழியாக தான் மாடு உள்ளே வரும். உள்ளே ஒரு மாடு வந்த உடனே இந்த பேக் டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது பின்னாடி வரிசையாக மாடு நிற்கும். அப்படியே இங்கேருந்து மாடு அவிழ்த்து விட்டுருவாங்க. ஒரு மாடு போனதுக்கப்புறம் தான் மைக்கில் சொன்னதுக்கப்புறம் தான் அடுத்த மாடு உள்ளே கொண்டு வருவாங்க. இந்த இடம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு மாடை கொண்டு வருவாங்க உள்ள மாட்டின் உரிமையாளர்கள். அவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த இடத்துல. பார்க்கும்போது சிம்பிளாக தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஃபுல்லாக செட்டு நல்லா போட்டிருக்காங்க. இப்போ என்ன ஆரம்பிக்கிறதுக்கே நெருக்கி ஒரு 10 நாட்களுக்கு மேலே இருக்குது. இப்போவே வந்து செட்டெல்லாம் போட்டு எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. மேலே ரூப் போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. இங்கே இவ்வளோ தூரம் லென்த் இருக்குது. இங்கே வரைக்கும் மாடு லைனாக 1 by 1 நிற்கும். இது மட்டும் இல்லை, இங்கே நிற்கிறது அதிகபட்சம் மிஞ்சி போனால் ஒரு 30 மாடு 40 மாடு தான் இந்த ஏரியாவில் நிற்கலாம். இதை தாண்டி ரோட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஒரு 500-600 மாடு வரிசையாக நிற்கணும். அந்தளவுக்கு மாடு போகும். அந்த ஒரு நாள் இந்த ஊரே ஒரு திருவிழா கோலம் தான் பூண்டிருக்குதும். காரணம் அந்த ஜல்லிக்கட்டுன்ற ஒரு வார்த்தை மட்டும்தான். இங்கே ஜல்லிக்கட்டுன்றது நமக்கு வெறும் வாய் வார்த்தையாக இருக்கலாம். இங்கே இந்த ஊருக்கு அது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நெகிழ்ச்சியூட்டக்கூடிய ஒரு வார்த்தை தான் அவங்களுக்கு. இந்த இடம் நம்ம எங்கே நிற்கிறோன்னா அந்த மேடை அமைக்கப்பட்ட அந்த வாடிவாசலுக்கு மேலே தான் நம்ம நிற்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊர் பொதுமக்கள், அந்த ஊரில் முக்கியமான ஆட்கள் பரிசு கொடுக்குறவங்க அவங்களாம் இங்கே நிற்பாங்க. இன்னொரு பக்கம் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அவங்க ஒரு பக்கம் அவங்களோட பணியை செய்வாங்க. இப்படி 2 புறம் இருக்குது. மாடானது இங்கே சென்டரில் உள்ள வரும். இங்கேருந்து தான் மாட்டின் உரிமையாளர்கள் மேலே ஏறிப்பாங்க. ஏறினு இங்கேருந்து அந்த மாட்டோட மூக்கடாங்கத்தை அவிழ்த்து விடுவாங்க. இந்த இடம் தான் வந்து வியூ கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஜல்லிக்கட்டை ரசிக்கிறதுக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். முக்கியமாக சீஃப் கெஸ்ட் எல்லாமே இங்கே இருந்தால் அந்த போட்டியை பார்ப்பாங்க. இன்னொன்று இந்த வாடிவாசலை பார்க்கும்போது என்ன பெருமையாக இருக்குன்னா, இந்த ஊரே மொத்தமாக வந்து ஒரு 300-400 குடும்பங்கள் அந்த அளவுக்கு தான் இந்த ஊருடைய கெப்பாசிட்டி. இப்படி 300-400 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு ஜல்லிக்கட்டை எடுத்து பண்ணுறாங்கன்னா, ஒரு ஜல்லிக்கட்டுன்றது சாதாரணம் கிடையாது. எவ்வளோ மாடுகள், எவ்வளோ மக்கள் வருவாங்க, அதுக்கு எவ்வளோ வரி விதிப்பாங்க இந்த ஜல்லிக்கட்டை நடத்தணும்னா. இதெல்லாம் தாண்டி நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு நடத்தணும் கிட்டத்தட்ட 65 ஆண்டு காலமாக இன்னைக்கு நடக்க போகுது, இந்த வருடத்தில் நடக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு ஜல்லிக்கட்டை இந்த ஊர் மக்கள் எந்த அளவு பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக இங்கே அவங்கவுங்க வீட்டில் ஒரு குறைஞ்சது ஒரு 50-60 மாடு ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் மாடு இல்லாதவங்களாம் வெளியூர்லேருந்து மாடு பாக்கு வச்சு கொண்டு வந்து அவங்கவுங்க சார்பாக வேண்டுதல் வச்சுக்கிட்டு கொண்டாந்து மாட்டெல்லாம் இங்கே அவிழ்த்து விடுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு ஜல்லிக்கட்டு திருவிழா தான் இது. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னா, அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற அன்னைக்கு கொப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுப்பாங்க. காரணம் அந்த ஒரு பொங்கல், மாட்டு பொங்கல் 3ஆம் நாள் இந்த ஜல்லிக்கட்டு திருவிழா. இந்த 3 நாட்களும் இங்கே வந்து ஒரு தெய்வம் வந்து இங்கே வந்து இருக்கும். இந்த திருவிழா நடக்கிறனால சுற்றி அந்த தெய்வம் பார்க்கும். அதனால இந்த 3 நாளும் இந்த ஊர் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கும். இந்த ரொம்ப தெய்வத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுனால தான் அன்றைக்கி கொப்பி பொங்கல்னு ஒன்று. அந்த ஜல்லிக்கட்டு முடிந்து இரவு வந்து கொப்பி பொங்கல் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குளத்தில் கன்னி பெண்கள்லாம் அந்த கொப்பின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு இலைகளை வச்சு அங்கே வந்து சாமி கும்பிட்டு வருவாங்க. அந்த ஒரு கொப்பி திருவிழாவும் இங்கே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்ததாக சொல்கிறாங்க. அந்த தெய்வத்தின் சக்தி இங்கே ரொம்ப பெருசுன்னு இங்கே யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க இந்த ஊரில். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஜல்லிக்கட்டு 65வது ஆண்டு நடைபெற இருக்கிறது. இது அலங்காநல்லூர் நடக்கிற அன்னைக்கு தான் இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது. அதனால பெரிய அளவில் தெரிய மாட்டேங்குது. ஆனால் இங்கே பரிசுகளாக இருக்கட்டும், வரக்கூடிய காளைகளாக இருக்கட்டும், வீரர்கள் எல்லாமே சிறப்பு வாய்ந்ததாக தான் இங்கே காணப்படுது. இந்த முறை நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு விழாவை காண்பதற்கு உங்களோட நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம். இங்கு விளையாடக்கூடிய காளைகளையும் காளையர்களையும் பார்த்து நாம் மகிழ்ச்சி பெறலாம்.